بسم الله الرحمن الرحيم والذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் 26வது ஜுசுவினுடைய கடைசி கால் பகுதியும் 27வது ஜுசுவில் அரை ஜுசுவும் முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல சூரா அன்-நஜ்ம் அத்தியாயம் ஓதப்பட்டது. திருக்குர்ஆனுடைய மிகவும் பிரபலமான வசன நடைகளை கொண்ட சூறாக்கள் 2 என்பார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒன்று சூரா மரியம், இன்னொன்று சூரா அன்-நஜ்ம். இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த நஜ்ம் சூரா முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பப்ளிக்ல ஓதிய முதல் சூரா. அதுவரை மறைத்து ஓதப்பட்ட வசனங்கள் காபத்துல்லாவிலே வைத்து சஹாபாக்களின் முன்னிலையில் என் காஃபிர்களும் இருக்கவே முதலாக பகிரங்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதப்பட்ட சூரா அன்-நஜ்ம். சரி, இன்றைக்கு நம்முடைய தராவீஹுடைய சிந்தனையாக அதுல உள்ள ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், எஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம். பெரிய பாவங்களையும் அசிங்கமான பாவங்களையும் யார் தவிர்த்து கொள்ளுகிறார்களோ அல்லாஹ் நிச்சயமா விசாலமான மன்னிப்புடையவன் என்று சொல்லுகிறான். அதுல ஒரு வார்த்தை வருது, இல்லல் லமம். லமம் என்பதை தவிர அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று உலமாக்கள்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் அதில் உண்டு. பல பேர் இப்படி சொல்லுகிறார்கள், பாவத்தை நினைத்து மனசுல நினைத்து விட்டார், கிட்டத்தட்ட உறுதி கூட செய்திருக்கிறார், ஆனால் செயல்படவில்லை. அப்படி நிறைய பாவங்கள் மனித மனத்திலே வந்து போகும். அவைகளுக்கு செயல் வடிவம் இருக்காது. மனசுல நினைப்போம் இப்படி ஒரு பாவத்தை செய்யணும்னு, அவைகளை அல்லாஹ் பிடிக்க மாட்டான் என்பது இந்த ஆயத்திற்கு அர்த்தம். முதல்ல பாவங்கள் இல்லாத வாழ்க்கை இருந்தாலே போதும். ரொம்ப பெரிய இபாதத்துகள்லாம் இல்லைன்னாலும் கூட பாவம் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இதுல அல்லாஹ் இந்த ஆயத்துல பெரிய பாவங்களைன்னு சொல்றான். இப்ப பாவங்கள்ல 2 டைப் இருக்குதுன்னு தெரியுது. பெரும்பாவங்கள்ங்கிறது ஒண்ணு, சிறிய பாவங்கள்ங்கிறது இருக்கு. சிறிய பாவங்கள் அப்பப்போ மன்னிப்பு கிடைச்சிரும். பெரிய பாவங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு மன்றாடி அழுது மன்னிப்பு பெற வேண்டும். தௌபா இல்லாம பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்கை தவிர உண்டான பெரிய பாவங்கள் அனைத்தும் தௌபாவின் மூலம் மன்னிப்பு உண்டு. சரி, பெரும்பாவங்கிறது எதெல்லாம், அது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதுலயும் நிறைய கருத்து இருக்கு. சில பேர் சொல்றாங்க 3 இருக்கு பெரும்பாவம். சில பேர் சொல்றாங்க இல்ல, பாவம் பெரும்பாவம் 7 பாவம். ஹதீஸ்ல வருது, அஸ்ஸபுல் மூபிகாத், மனிதனை அழிக்கக்கூடிய கொல்லக்கூடிய கொடும்பாவங்கள் 7. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரும்பாவம் எத்தனைன்னு 7 கேட்டாங்க. அவர் சொன்னார் 700. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது 700 பாவம். சில பேர் சொல்றாங்க 70 பாவம். நிறைய நாம சின்ன பாவம்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய பாவம். பெரும்பாவங்கள் நிறைய இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தெரிஞ்சாவே நமக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படி எல்லாம் பெரும்பாவங்களை சொல்றாங்க. வேற எதைத்தான் ஹதீஸ்ல பிரபலமா வர்றது பெற்றோருடைய நோவினை, திருட்டு, கொலை, கொள்ளை, சூனியம், லஞ்சம், பொய்சாட்சி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பெரும்பாவங்கள்ல ஒரு ஹதீஸ்ல ஒரு 7 மட்டும் வருது. ஆக 3ங்கிறாங்க, 7ங்கிறாங்க, 70ங்கிறாங்க, 700ங்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க
எதுல எல்லாம் இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை இருக்கோ அதெல்லாம் பெரும்பாவம். குல்லு மா ஃபீஹா ஹத்துன். அப்போ திருட்டுக்கு கைவட்டு, விபச்சாரத்திற்கு கசையடி அல்லது கல்லடி மரணம், அவதூறு, அப்புறம் மது குடித்தவனுக்கு சவுக்கடி. இப்ப இந்த லிஸ்ட மட்டும் எடுத்தோம்னா ஒரு 4-5 வருது. எதுவெல்லாம் தண்டனை சட்டங்களில் வருமோ அதுவெல்லாம் பெரும்பாவங்கள்ங்கிற மாதிரி சில பேர். ஹதரத் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கேட்டாங்க, பெரிய பாவம்னா என்னன்னு. அவங்க சொன்னாங்க, உனக்கும் அல்லாவுக்கும் இடையில ஏதாவது அவனுக்கு செலுத்துறதுல நீ குறை வச்சிருந்தீன்னா அது சின்ன பாவம். நீ மற்றவங்களோட உலக மக்கள்கிட்ட பழகிறப்போ உன் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருந்தா அது பெரிய பாவம். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றது என்ன தெரியுமா? ரப்புக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன ரப்புக்கு மாற்றமான விஷயம் கூட சின்ன பாவத்துல தான் சேருமா. ஆனா அடியார்களுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, ஃப்ரெண்டுக்கு, பார்ட்னருக்கு, யாரெல்லாம் நம்ம கூட தொடர்புல இருக்காங்களோ அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய அநீதம் பெரும்பாவத்திலே சேரும். சரி, பெரும்பாவம்னா வேற எப்படி புரிஞ்சுக்கலாம்? குர்ஆன்ல எந்தெந்த குற்றத்தை எல்லாம் பேசிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு பின்னாடி நரகம் உண்டு, அதாபு உண்டு, லஅனத் பத்துவா உண்டு அப்படின்னு எச்சரிக்கிறானோ அது பூராமே பெரும்பாவம். எதை பற்றி நரக எச்சரிக்கை வந்திருக்கிறதோ, அதாபின் எச்சரிக்கை வந்திருக்கிறதோ, லஅனத் என்கிற பத்துவாவினுடைய எச்சரிக்கை வந்திருக்கிறதோ அதுவெல்லாம் பெரும்பாவம். இந்த பெரும்பாவம் எத்தனைன்னு எல்லாம் முடிவு செய்ய முடியாது. சில பேர் எண்ணி சொல்றேங்கிற பேர்ல எண்ணியும் கூட சில பேர் 600 பாவம் 500 பாவம்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா எல்லா பாவமுமே நம்மள்ட்ட இருக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா அத்தனையும் எண்ணும் போது அவ்வளவு பாவம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, பெரும்பாவம் என்னன்னு கேட்டதுக்கு, ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி கருத்து இருக்கு, மன்னிப்பு கேட்டுக்கிட்டே, மன்னிப்பு கேட்டு விட்டால் எந்த பாவமும் பெரிய பாவமும் இல்லை, புடிவாதமா செஞ்சுக்கிட்டே இருந்தா அது சின்ன பாவமும் இல்லை. ஒரு சின்ன பாவம் தான் செய்யறாரு, ஆனா அதுக்கு அவர் மன்னிப்பே கேட்காம இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு புடிவாதமா செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அது பெரும்பாவம் ஆயிரும். ஒரு பெரிய பாவம் தான் செஞ்சுக்கிட்டு ஆனா அழுது அல்லாட்ட இது பண்ணிட்டு இருந்தாருன்னா அது சின்ன பாவம் ஆயிரும். அப்போ பாவ மன்னிப்போடு கூடிய பாவம் அது பெரும்பாவம் சின்ன பாவம் ஆகி விடுகிறது. பிடிவாதத்தோடு செய்யப்படுகிற சிறிய பாவம் பெரிய பாவமாக ஆகிவிடுகிறது. பொதுவா சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஆனா அதுவே வருஷ கணக்குலையும் ஆயுசு கணக்குல, ஒரு ரூம்ல ஒரு சொட்டு தான் தண்ணி ஒழுகுது, மழை தண்ணி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பெரிய ஓட்டை இல்லை, லைட்டா ஒரே ஒரு துவாரம் தானே, கொஞ்சம் தானே ஒழுகுதுன்னா அந்த கொஞ்சமே விடிய ராத்திரி பூரா ஒழுதுச்சுன்னா ஃபஜ்ர்ல வீட்டுல தண்ணி நிற்கும். ஒழுகிறப்போ ஒரு சொட்டு தானேன்னு நம்ம பார்க்க முடியாது. அதை ஒரு 2-3 நாளைக்கு நீங்க விட்டீங்கன்னா அது கட்டடத்தினுடைய இதுக்கு ஆபத்தாயிரும். சின்னது தானே அப்படின்னு சொல்லி அது நீண்ட காலத்திற்கு ஒரு பயணம் தொடருமானால் அது பெருசாக மாறிடும். சின்ன சின்ன பாவங்களுக்கு அல்லாஹ் நம்மீது செய்திருக்கிற பெரிய கிருபை ஏற்பாடு என்னன்னா, ஒது செய்கிற போது ஒதுவிலேயே சின்ன பாவங்கள் கழிந்துவிடும். முகம் கழுவுகிற கடைசி தொட்டு வழிந்து வெளியேறுகிற போது சிறிய பாவம் மன்னிக்கப்படும். கை கழுவுகிற போது கையினுடைய ஒதுவின் மிச்ச நீரினுடைய கடைசி சொட்டு வெளியேறுகிற போது பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு வக்குத்து தொழுகைக்கும் இன்னொரு வக்குத்து தொழுகைக்கும் இடையில, ஒரு வக்குத்துக்கும் இன்னொரு வக்குத்துக்கும் இடையில ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா அந்த வக்குத்து தொழுகையில அது மன்னிக்கப்பட்டு விடும். இப்ப இந்த மாதிரி சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அப்படின்னு உண்டு. இந்த சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் இவற்றில 74 68 கார் நம்பர் கொஞ்சம் எடுத்துருங்க. அப்போ சின்ன பாவங்கள் விட பெரிய பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். இப்போ முதல் விஷயம், பாவம் செய்யறத விட்டுட்டு இருக்கிறது நல்லதா, நல்ல அமல் செய்யறதா?
நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷரியத்தில் 2 டைப் இருக்கு. ஒன்று நல்லதா செய்யறது, தொழுகை, இபாதத்து, ஹஜ்ஜு, உம்ரா, சதகா, தான தர்மம், அது இது, நஃபில் தொழுகை, தஹஜ் தொழுகை, இஷ்ராக்கு, துஹா, ஆய் உயின்னு எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் நன்மைக்குரிய செயல்கள். இந்த பக்கம் இன்னொரு லிஸ்ட், பாவமே செய்யாத, இதை விட்டு, மது குடிக்கிறத விட்டு, விபச்சாரத்தை விட்டு, வட்டியை விட்டு, லஞ்சத்தை விட்டு, பொய் பேசுறதை விட்டு, புறம் பேசுறதை விட்டு. இது பாவ லிஸ்ட். பாவத்தை விடுறதுல கவனம் செலுத்துறதா, இந்த நல்லதை செய்யறதுல கவனம் செலுத்துறதா? மின்பாபில் ஃபிஆல் மின்பாபி துரூக் என்று சொல்லி ஷரியத்தில் 2 டைப்ல இருக்கு. பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுல நீ அதிகமா கவனம் செலுத்தலைன்னாலும் பரவாயில்ல, இதை முதல்ல பண்ணிரு, இதை விட்டு. விடுவது நல்லதா செய்வது நல்லதான்னா முதல்ல விடுறதா நல்லது. எல்லா பாவத்திலிருந்து ஒருத்தர் வெளியே வந்துட்டார்னாவே, அதுக்கப்புறம் அவர் எம்டி ஆயிட்டார்னாவே போதும். நிறைய இபாதத்துகளை செய்வது சிறந்ததா, பாவங்களை விடுவது சிறந்ததான்னா பாவங்களை விடுறது சிறந்தது. ஒரு ஹதீஸோட நம்ம இதை பொருத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா புரியும். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை கேளுங்க. மா அமர்த்துக்கும் பிஹி ஃபஃஅலு மஸ்ததஅதும். நான் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்றேனோ அதையெல்லாம் முடிஞ்ச அளவு செய்யுங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். உத்தரவுகள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு செய்யுங்க. வகுல்லு மா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு. நான் எதை தடுக்கிறனோ அதை விட்டுருங்க. அதுல முடிஞ்ச அளவுன்ற வாக்கியம் இல்லை. நான் எதை செய்ய சொல்லுகிறேனோ அதை முடிந்த அளவு செய்யுங்கள். நிறைய இபாதத் இருக்குது, எந்த முடிஞ்ச அளவு செய்யுங்கள். ஆனா நான் விட சொல்ற பாவத்தை முடிஞ்ச அளவு விடுங்கன்னு அங்க இல்லை, அங்க விடுங்கன்னு இருக்கு, அவ்வளவுதான். மாதாக்கும் ஒரு ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் உங்களுக்கு தடுத்தார்களோ அதை முழுவதுமா விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்போ செய்யறதுகளுடைய விஷயத்துல மஸ்ததஅத்தும்னு ஒரு வாக்கியம் வருது, முடிஞ்ச அளவு செய்யுங்க. ஆனா தடைகள், விளக்கல்கள், பாவங்கள் விஷயத்துல முடிஞ்ச அளவு இல்லை, முழுமையா விட்டுருங்க. முதல்ல ஒரு ஆளுக்கு அழகான ட்ரெஸ் போடணும், நகையெல்லாம் போட்டு விடணும், அவரை மாப்பிள்ளையா ரெடி பண்ணணும், என்னென்னமோ ரெடி பண்ணணும்னா முதல்ல அழுக்கெல்லாம் விட்டு ஆளை குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி தூக்கிட்டு வந்தா தான் இந்த நகையெல்லாம் போட முடியும். இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அமல்கள், சிறந்த செயல்கள் இங்கெல்லாம் இருக்குது. தொழுகை, ஹஜ்ஜு, அது இது, எழுத்திக்கா எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல இதை விட்டுட்டு வெளியே வா. உனக்கு அழகான துணியை போட்டு, இதை போட்டு, அதை போட்டு, கோட்டு, சூட்டு, மாலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணலாம். ஒண்ணும் இல்லாம பாடாவதி பங்கரையா இருக்கிறப்பவே தூக்கி இதையெல்லாம் தூக்கி போட்டா பைத்தியக்கார மாதிரி இருக்கும். அல்லவைகளிலே இருந்து சுத்தமாகிவிட்டால் நல்லவைகளை அணியலாம். அரபியில 2 வார்த்தை சொல்லுவாங்க, தஹ்லியான்னு ஒரு வார்த்தை, தஹ்லியான்னு ஒரு வார்த்தை. தஹ்லியான்னா கெட்டதுல இருந்து காலியாய் வெளியே வர்றதுன்னு அர்த்தம். தஹ்லியானா அலங்காரங்களை தூக்கி அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒருவனை அலங்காரப்படுத்த வேண்டுமானால் முதலில் அவன் சுத்தமாக வேண்டும், அதுக்கு பிறகுதான் இது பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பாவங்கள்ல இருந்து, குறிப்பாக பெரிய பாவங்கள்ல இருந்து முழுசாக வெளியே வரும். பெரிய பாவங்கள் நிறைய இருக்கு. சில பெரிய பாவம் நாம நினைச்சுக்கிறதுனா வட்டி, விபச்சாரம், லஞ்சம், திருட்டு, அடுத்தவன் சொத்தை அபகரி, அது மட்டும் நினைக்கிறோம். எத்தனையோ சாதாரணமா இந்த புறம் பேசுறது பெரும்பாவம். புறம் பேசுறது 90% மார்க் அறிஞர்கள்ட்ட புறம் பேசுறதுங்கிறது கீபத்துங்கிறது இருக்கு. நம்ம பாணியில சொன்னா இந்த உட்காந்து கழுவி ஊத்துறோம்ல, இது பெரிய பாவம். நாம பள்ளிவாசல் உட்பட எந்த இடத்துலையும் சபையோடு சேர்ந்தா உட்காரோம். அது சில பேர் உண்டு, பள்ளிவாசல்ல வந்தாலும் அவங்களால தனியா இருக்க முடியாது. லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட காம சொல்ற வரையும் போட்டு உருட்டுறது. அது வந்துட்டோமே கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதலாமே, ஏதாவது திக்ர் செய்யலாமே, இல்ல 2 பேர்த்தோட தான் வருது. இப்படி ஒண்ணு உட்கார வச்சு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஓட்டி, அதாவது இன்னக்கும் பிஸ்ஸலாத்தி மன்ததர்து முஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலில் காத்திருக்கிற காலம் தொழுகையின் காலம்.
அது தொழுகையினுடைய காலம். தக்பீர் கட்டி இபாதத்துல இருந்தா என்ன நன்மையோ அந்த நன்மை பள்ளிவாசல்ல காமத்தை எதிர்பார்த்து தொழுகையை எதிர்பார்த்து முன்னால உட்கார்ந்திருப்பவர்களுக்கு உண்டு. நம்ம அந்த நேரமும் யாரையாவது கழுவிட்டு இருந்தா, கீபத் என்பது புறம் பேசுதல் என்பது பெரும்பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுறத பத்தி சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், இன்கான ஃபீஹி மா அகூலு, புறம் பேசுறதுன்னா நான் சொல்றது அவர்கிட்ட உண்மையாலுமே இருந்துச்சுன்னா என்னன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பவும் புறந்தான், அது புறந்தான், அது கீபத் தான். ஒருத்தர் குட்டையா இருக்காருன்னு சொல்றீங்க, அவர் உண்மையிலுமே குட்டையா இருந்தாலும் நீ பேசுனது புறந்தான். என்னமோ இவர் உண்மை சொல்லிட்டதுனால அது புறம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த சஹாபி அந்த தாட்ல தான் கேட்கிறார். நான் சொல்லுகிற குறை அவரிடத்திலே இருந்தால் அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, அவர் நீ பேசினதை அவர் கேள்விப்படுறப்போ அவர் அதை விரும்பல அப்படின்னு சொன்னா அது புறந்தான். முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசுறீங்க, அதை நேரடியாக அவர் கேட்கிற போது அவர் அதை மனசுல விரும்ப மாட்டாருன்னு சொன்னா அது எல்லாமே புறந்தான். வீட்டுல, தெருவுல, பள்ளிவாசல்ல, வீதியில, திண்ணையில, டீ கடையில, அன்றாட வாழ்க்கையிலேயே பெரும்பாவம் சுத்துது நிறைய. இந்த பாவத்தை அப்படியே இது பண்றதுக்குன்னு ஒரு சில பேர் அந்த டேஸ்ட்லயே சுத்துவாங்க. கொஞ்சம் பக்கத்துல வரவே விடக்கூடாது. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட உட்காந்து ஒருத்தர் ஆரம்பிச்சார், உங்களோட இப்னுல் அம், அதான் உங்க சச்சா பையன், அவர் உங்களை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னாரு. டக்குன்னு கேட்டாங்க, இன்னைக்கு உன்னை அனுப்பிச்சானான்னாங்க. அவன் புரியாம கேட்டான், சைத்தானுக்கு வேற ஆள் இன்னைக்கு கிடைக்கல போல் இருக்கு, உன்னை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கா, முதல்ல எந்திரி அப்படின்னாங்க. இல்ல உங்க அண்ணன் பையன் சொன்னாரு, ஒன்னு நீ போயிட்டே இரு, அவன் உன்னை இன்னைக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அதாவது சில நேரம் நாம நன்மை செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது புறம் பேசி நம்ம நன்மை அழிச்சிருவோம். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட தில்மீதா ஒருத்தர் போயிருந்தார், காதிமா பிரயாணத்துல. எங்கேயோ ஒரு பிரயாணம், அஜ்ஜோ உம்ராவோ ஏதோ வாணிப குழுவோ, தஹஜ்ஜுத் நேரம் எந்திரிச்சு அவங்க எல்லாம் 2 பேரும் தொழுதாங்க, மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க காதிமா போன ஆளு சொன்னாரு, இங்க பாருங்க இத்தனை பேர் தூங்குறாங்க தஹஜ்ஜுத் தொழுகாம அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, நீயும் தொழுகாமையே இருந்திருக்கலாம். இல்ல, அவங்க தொழுகலன்னு நீ எந்திரிச்சு என்கிட்ட சொல்லி உன் தொழுகையும் வேஸ்டா போதில்ல, நீ எதுக்கு முதல்ல அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்கள சொல்ற? கீபத் என்பது சாதாரணமா நாம நினைத்து கொள்ளுகிறோம், அதுவெல்லாம் பெரும்பாவங்களில உண்டு. சரி, இன்னைக்கு வந்ததுல லமம்னு ஒரு வார்த்தை வந்தது. மனசுல நினைச்சு ஆனா செய்யல, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். நல்ல வேளை மன்னிப்பான். ஆயத்து பக்ரா சூராவினுடைய கடைசி பேச்சு அதுதான். ஃபர்ஸ்ட் ஆயத்து எப்படி இறங்கிருச்சுன்னா, நீங்க மனசுக்குள்ள நினைச்சாலும் அல்லாஹ்ட்ட தண்டனை உண்டுன்னு வந்துருச்சு. இன் துபுது ஷையன் அவ் துஃபூஹு யுஹாசிபுகும் பிஹில்லாஹ். மனதில நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லுங்க அல்லது மனசுக்குள்ளேயே வச்சுங்க, அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். எல்லாம் பதறி போய் சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டமாச்சே, வெளியில செய்யறதுக்கு பிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை, மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சா யாருமே தப்ப முடியாது. உண்மையாலுமே மனுஷ மனம் நினைக்கிற மாதிரி வேற எந்த படைப்புடைய மனசும் நினைக்காது. அல்லாவே சொல்லிட்டான், கெட்டதும் அதுல போட்டிருக்கேன்டான். இந்த மனசு கண்டதையெல்லாம் நினைக்கும், எதை வேணாலும் நினைக்கும். இந்த மனசுல நினைக்கிறதுக்கு மட்டும் விவஸ்தையே கிடையாது, செய்யறதுக்கு விவஸ்தை உண்டு. அவர் அப்படி பண்ண மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லலாம். நினைக்கிறத பொறுத்தவரையும் எந்த விவஸ்தையும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம கற்பனை தானே, என்ன வேணாலும் நினைக்கும். அதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பிச்சான்னா ஒருத்தர் கூட தப்ப முடியாது. அப்ப சஹாபாக்கள்கிட்ட சொன்னப்பதான், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திருந்தாங்க. அப்புறம் அதே பேச்சினுடைய கடைசி ஆயத்து அப்ப இறங்குச்சு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த நஃப்ஸையும் அல்லாஹ் சக்தியை மீறி சோதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, அதுலதான் மலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனான்னு வருதுல்ல. நம்முடைய சக்தியை மீறி உள்ள விஷயம், மனசு நினைக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்மளும் தக்பீர் கட்டிட்டு எந்த சிந்தனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அதிகமா வரும். தக்பீர் கட்ட நிறைய பேருடைய பிரச்சனை தான் சொல்லுவாங்க, தொழுகிறப்போ இந்த நினைப்பு வருது அந்த நினைப்பு வருது, நானும் இதை ஓதி பார்த்தேன் அதை ஓதி அதிகமாக தான் வரும்.
அந்த சிந்தனை. அப்ப மனச எண்ணக்கூடிய எண்ணம் செயலாகாத வரை அல்லாஹ் பிடிப்பதில்லை. அல்லாஹ் யாரையும் பிடிக்க மாட்டான். மொத்தத்துல நிறைய இபாதத்து செய்யறது முதல்ல செய்யணுமா இல்ல பாவங்களை முதல்ல விடணுமான்னா முதல்ல பாவங்களை விடணும். இபாதத்து கம்மியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பாவத்தை விட்டுட்டு இபாதத்துக்கு வாங்க. அது ஒவ்வொரு சின்ன இபாதத்தும் பெருசாயிரும். ஒரு பக்கம் பாவமும் எந்த பாவத்தையும் விடுற மாதிரி இல்லை அப்படின்னா இபாதத்து அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இது எது மாதிரின்னா குளிக்காம கொள்ளாம சுத்தம் பண்ணாம ஆக மோசமான தோற்றத்துல இருக்கவே திரும்ப திரும்ப தூக்கி புது ட்ரெஸ் எல்லாம் போடுற மாதிரி. கொஞ்சம் சுத்தமாயிட்டு துணி மாத்தனா, கொஞ்சம் சுத்தமாயிட்டு அலங்காரம் பண்ணா நல்லா இருக்கும். எனவே பாவங்கள் இல்லாத அடியார்களாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஆயத்து தான் சூரா நஜ்முனுடைய இந்த ஆயத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இபாதத்துகளுக்கு முன்னால் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் விட்டு தௌபா செய்து அதில் இருந்து விலகி வெளியே வந்து பிறகு அமல்களை, சிறந்த அமல்களை, இபாதத்துகளை செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه